ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பட்டி வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். நம்ம நார்மலாக மண்டபத்துலேயும் பண்ணலாம். அதை விட கருப்பட்டியில் பண்ணுறது இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இந்த கருப்பட்டி சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், அரை கப் வந்து பாசிப்பயிறு, அப்புறம் சுக்கு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு, நெய், இதுதான் தேவை. இப்போ நாம் இந்த கருப்பட்டி சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கப் பச்சரிசிக்கு அரை கப் பருப்பு அதை எடுத்து வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கறியை விட்டுறக்கூடாது. லைட்டாக வாசம் வர வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்தா போதும். இப்போ நம்ம பச்சரிசியும் வறுத்ததான அந்த பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 தண்ணி விட்டு நல்லா கழுகிக்கலாம். கழுகிட்டு ஒரு 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துடலாம். தண்ணீர் சேர்த்துட்டு இதில் லைட்டாக நாம் உப்பு, ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்து நாம் மூடி போட்டு நல்லா கொலைய வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருப்பட்டி தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 2 முழு கருப்பட்டி, பெரிய கருப்பட்டி எடுத்து அதை தட்டி அதில் தண்ணீர் சேர்த்து வந்து அதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் தேவையில்லை. இப்போ சுக்கு ஏலக்காயும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ அரிசி பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட கரைச்சி வச்சதான கருப்பட்டி பாகை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நாம் சிம்மில் வச்சுட்டு இது நம்ம நல்லா கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம தட்டி வச்சதான சுக்கு ஏலக்காயும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நம்ம கிளறி விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுக்கு மண்டவளம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். கருப்பட்டி வந்து இனிப்பு அளவு கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் 2 கருப்பட்டி எடுத்தேன். அதுவுமே வந்து நம்மளுக்கு கரெக்டான இனிப்பாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் திகட்டிரும். இப்போ நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் நம்மளுக்கு ஓரளவு தயாராகிட்டு. இப்போ அதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நான் கிளறி விட்டுக்கிட்டேன். ஏன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு அது கூட வறுத்த முந்திரி பருப்பு இதோட சேர்த்தாச்சு. சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சுட சுட கருப்பட்டி சர்க்கரை பொங்கல் தயாராகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.